தியானம் பக்கம் 323 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் இன்றைக்கு தியானத்துக்கென்று. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு எதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அருமையான தேவச்சனமே, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அநேக போதனைகள், சாட்சிகள், அற்புதங்கள், அடையாளங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்ததான தெளிவுகள், வேத ரகசியங்கள், வார்த்தைகளை பின்பற்றுகிற அனுபவங்கள், கிறிஸ்து இயேசு பிசாசுக்கு எப்படியெல்லாம் பதில் கொடுத்தார், எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை அறிந்த மக்கள் மத்தியிலே இங்கே பேதுரு தன் நிருபத்தை பதிவிடுகிறார். பேதுரு ஏன் இதை செய்தார்? கிறிஸ்து வந்து இப்பதான் அவர் பரமேறி போயிருக்கிறார். பலியாகி பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் அவர் தேவனுடைய மகத்துவத்தை தன் சீஷர்களுக்கும் மக்களுக்கும் அவர் மறுரூபமாய் இருந்து எல்லாவற்றையும் காண்பித்தார். பின்பு அவர் பரமேறினதை இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கண்டார்கள். கண்ட மாத்திரம் அடுத்த செகண்டே அங்கே தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. இப்போ பேதுரு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சாட்சிகளை பார்த்த அதே இடத்தில் உள்ள மக்கள் மாறி இருப்பார்கள் என்றால், இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் இருக்கும் மட்டும் இப்படிப்பட்ட நெகட்டிவ் கிரியைகள் வெளிப்படும். நல்ல அதான் வேதத்தை வாசிக்கிற பொழுது இது பிரசன்ட் டென்ஸ்க்காக சொல்லப்பட்டதா, இல்ல பாஸ்ட் டென்ஸ்க்காக உள்ளதை வெளிப்படுத்தப்படுகிறதா, இல்ல வரப்போற ஃபியூச்சரை குறித்து தேவன் நம்மோடு கூட பேசுகிறாரா என்கிற உணர்வு நமக்கு உணர்ந்து கொள்வதற்காக நிருபங்கள் தேவனால் பரிசுத்த ஆவியை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வேதத்தை பார்த்தால், கள்ள தீர்க்கதரிசியும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அப்ப இந்த வசனத்தை இன்னைக்கு வாசிக்கிறீங்கன்னா அப்போ இன்னைக்கு இருப்பாங்கன்னு அர்த்தம் ஊர்ஜிதமாகுது. இவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன செய்யும்? 2வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கெட்ட நடிக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். தேவ ஜனமே, ஒரே குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருப்போம். அப்பா, அம்மா, 3 பிள்ளைகள். அப்பா நல்லவங்களா இருப்பாங்க, அம்மா வேதத்தை தூஷிக்கிறவர்களா இருப்பார்கள். பிள்ளைகள் சபைக்கு வருவாங்க, அம்மா சபைக்கு வரமாட்டாங்க, அப்பா வரமாட்டாங்க. அப்பா ஒருவர் மாத்திரம் வருவார், மிச்சம் யாருமே அந்த குடும்பத்தில் வரமாட்டாங்க. தாய் பாரப்பட்டு வரும், மிச்சம் யாருமே வரமாட்டாங்க. காரணம் வேற ஒண்ணும் இல்லை, தேவனுடைய வார்த்தை வராதவர்கள் மத்தியிலே அது தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வர முடியாதபடிக்கு அவங்க நினைச்சுப்பாங்க, பரிசுத்தமா நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு வேலை இருக்கு, வெளியே எவ்வளவு கடமைகள் இருக்கு, இந்த கடமை விட்டுட்டு நம்மளால வர முடியல, இல்ல சபை தூரமா இருக்கு, இல்ல செய்தி ரொம்ப நேரமா போகுது, அந்த சபைக்கு எனக்கு செட் ஆகல, இங்க போனா 15 நிமிஷம் தான் செய்தி, 1.5 ஹவர்ல மார்க்கெட்டுக்கு போனா கூட 2 மணி நேரம் ஆகும், இந்த கோயிலுக்கு போனா 1.5 மணி நேரத்துல வீடு திரும்பலாம் அப்படின்னு ஒரு சிந்தை உள்ளவர்கள் எல்லாம் தூஷிக்கிற வஞ்சகத்தின் ஆவி அவங்க மேல பரஸ்பரமா உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு வேதம் சொல்லு. அவங்க ஆலயத்துக்கு வராத தடை செய்கிற ஆவிகள் அவங்க மேல இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. சோ இருக்கக்கூடிய காலங்கள் இன்னும் கூடிய காலங்கள். வேதத்துடைய ரகசியத்தை எடுத்து சொல்லுகிற போதகர்களை பார்க்க முடியாது, ஏன்னா அவனுக்கு தெரியாது. அப்போ பட்டங்களும் பதவிகளும் உயர்ந்து கொண்டே போகும். அது எதுல உயர்ந்து கொண்டு போகுது? கள்ள தீர்க்கதரிசிகளா இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த பதவி போய்கிட்டே இருக்கும் மேல. உண்மையானவன் எங்கேயோ ஒரு மூலையில இருந்து எலியாவை போல எலிசாவை போல கத்திக்கிட்டு கிடப்பாங்க. தேவச்சனமே, ரொம்ப கொடிய காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியல.
பேதுரு, நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு உங்களை கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த இடத்துல நம்ம மாட்டிட்டு இருக்கோம் நம்மளை நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளை சித்திரம் தீர்க்கிறது இந்த வேத வாக்கியங்கள். அவ்வளவு ஈஸியா ஒரு கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்றதுக்கு பிசாசு விட மாட்டான். உங்க வில் கரெக்டா இருந்தா நீங்க தேவனுடைய பாதத்துல அருமையா போய்கிட்டு இருக்கலாம். அதுலயும் உங்களையும் நீங்க டெஸ்ட் பண்ணுமா? ஆதாயத்துக்காக சபைக்கு சீக்கிரமா வரோமா? கடமைக்காக நாம் சபைக்கு சீக்கிரமா வருகிறோமா? யாராவது குற்றப்படுத்திடக்கூடாது என்பதற்காக சபைக்கு வருகிறோமா? அப்ப ஆண்டவருக்காக வருகிற வாழ்க்கை இவ்வளவு அதுல ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டங்கள் அருமையான தேவச்சரமே. மனிதன் ஏமாற்றப்படுவதற்கு பல விதமான வகையை தேடுகிறான் பிசாசு. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது இந்த 1ஆம் அதிகாரத்திலே, அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவழைத்துக் கொண்டுகிறார்கள். அருமையான தேவச்சரமே, ஒருவேளை வர முடியாதவர்கள் வேத சொல்லு தீவிரமான அழிவை அவர்கள் வரவழைத்துக் கொள்ளுகிறார்கள். நம்ம நினைக்கலாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நாங்கள் சபைக்கு போனாலும் போராட்டில் கர்த்தரைகளை நடத்துறார். அருமையான தேவச்சரமே, நான் அவங்க சொல்ற கர்த்தர் நடத்துற அவங்க தவறான போதனைகளுக்குள்ள அவங்க சிக்குண்டுட்டாங்க. அவங்க அங்கிருந்து வெளியே உள்ள சத்தியத்தை பார்க்க முடியல. உள்ள கூட கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் சத்தியத்தை சத்தியம் என்று உணர்ந்து அவங்க மாற்றப்பட்டவர்களாகவே அவங்க மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் நம்மை நிதானித்து தீர்க்கிறதோ இல்லையோ, நாம் கிருபையின் காலத்துல வாழ்ந்தாலும் கிறிஸ்து நம்மை மன்னித்தாலும் நம்முடைய மனசாட்சி சொல்லும், நான் இன்னைக்கு இந்த வாரம் சபைக்கு போகல, ஒரு வருஷ தியானத்தை நான் கேட்கல. ஆனா இவைகளெல்லாம் பேசப்படுவது பரிசுத்த ஆவியினுடைய மகிமையினாலே. வேதத்தை ஒருத்தர் வியாக்கியானம் பண்றான்னா பரிசுத்த ஆவி மகிமை இல்லைன்னா அவன் வியாக்கியானம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு ஒருத்தன் பண்றான்னா பிசாசு அவனை கையில் எடுத்துட்டு இருக்கான், அவனை வச்சு வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த டிஃபரன்ஸ் நாம புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு எடுத்தப்பட்ட சங்கீதத்துல இதனுடைய பதில் இருக்கு. சங்கீதம் 32 அந்த 8வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீ ஆண்டவரை நம்பி இருப்பாயானால். அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிற விசேஷம் என்ன? அந்த 8வது வசனம் நம்மளை மிகுந்த ஒரு வழிகாட்டியாய் நம்மளை கொண்டு போகிறது. அது சொல்லுது அந்த வசனம் 8வது வசனம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். God takes a great part. நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஆண்டவர் சமூகத்துல வர நினைச்சீங்கன்னா போதும், முழுமையான 100% ஒப்படைக்கோட வருகிறவன் தான். இன்ட்ரெஸ்ட் இல்லாத வர இடத்துல தேவன் பிரியப்படுகிறது அல்ல. அப்போ வேதம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து, என்னைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து வந்துட்டியோ நான் உனக்கு போதிப்பேன். நீ வீட்டுல இருந்து கிளம்புற அந்த நேரத்துல இருந்து, இருதயத்துல போகணும்னு நினைச்ச அந்த நேரத்துல இருந்து தூங்குறதுக்கு அது மின்னாள் நைட் இரவு, நான் நாளைக்கு காலைக்கு போகணும்னு சொல்ற அந்த நேரத்துல இருந்து எப்போ உன் நினைவு ஸ்டார்ட் ஆச்சோ ஆண்டவருக்காக, அந்த டைமே அவர் உன்னை ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடார். ஏன்னா அதுதான் ஒரு மனிதனுடைய பர்சனல் வில். இந்த வில்லை வச்சுதான் உங்களை ஆப்ரேட் பண்ணுவார். அவர் ரெடி, எப்படி வேணாலும் உங்களை ஆப்ரேட் பண்ண ரெடி. ஆனா உங்க வில் அதுல இருக்கா, உங்க சித்தம் அதுல இருக்கா? அப்போ உள்ளவனுக்கு சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்படிப்பட்டவங்க அவருடைய சமூகத்துல யாரா மாறுகிறாங்கன்னா, இந்த வில்லோடு அவரத்துல வருகிறவரை பார்த்து நீதிமான்களே என்று சொல்லி நம்மளே சொல்லுகிறார். ஜஸ்ட் உள்ளத்துல நீ எழும்பிச்சு பாரு, ஆண்டவரை தேடணும், அவரோட கூட உறவாடணும் அப்படின்னு சொல்லி அப்போ சொல்றார் 11வது வசனத்துல, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். இன்னைக்கு நீ போக போற செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் மகிழ்ச்சி உள்ள இருக்கு. அதை கிடைக்க கூடாதுதான் பிசாசு உங்களை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. அநேகர் அந்த கள்ள தீர்க்க தரிசனம், கள்ள போதகத்தை நம்பி போகிறவர்கள் கேட்டுக்கு போகிறவர்களா இருக்கிறார்கள்.
ஆனா இங்கே அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்மேல் அவருடைய கண்ணை வைத்து அவருடைய ஆலோசனையை சொல்லி நம்மளை மகிழ்ந்து கழிகூட பண்ணுகிறாரு. அவர் சொல்றார், அப்படிப்பட்ட நீங்கள் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆண்டவர் சொல்றார், உங்க வாயிலிருந்து புறப்படுகிறதெல்லாம் ஆனந்த முழக்கமாக இருக்கு. எங்க போய் எங்க பேசுறீங்களோ உங்களை எல்லாரும் லைக் பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு லைக் இருக்கு, அது கேட்டுக்கு போகிற வழி. ஆனா அதுல அநேகர் இருப்பாங்க, அதுல எக்கச்சக்க மக்கள் இருப்பாங்க. ஆனா தேவனை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை யாரா இருப்பாங்கன்னா அவங்க கள்ள தீர்க்கதரிசிகளை கண்டுபிடிக்க முடியும். ஏன்? இவங்க தேவனோட தான் வில் வச்சிருக்கிறாங்க. கேட்டுக்கு போகிறவன் கள்ள தீர்க்கதரிசி கூட வில் அங்க அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த கள்ள தீர்க்கதரிசி வில்லில் இருக்கிறவன் அநேகரால் லைக் பண்ணப்படுகிறவனா இருப்பான். ஆனா தேவனால் லைக் பண்ணப்படுகிற நான் இருக்கிறேன்னா நீங்க உங்களை சோதித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை அவர் வசமாய் வழி நடத்துவார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் கனம் பண்ணுவாராக.